யஜுர்வேதம் அத்தியாயம் 40 வசனம் 9 अंधात्म भविष्यन्ति या असम्मुतिम उपास्ते அந்தாத்மா என்றால் இருள், பிரவேசத்தி என்றால் நுழைதல் ஆகும். அசம்புத்தி என்றால் இயற்கை சக்திகளான நெருப்பு, நீர், காற்று. எவர்கள் இயற்கை சக்திகளான நீர், நெருப்பு, காற்று போன்றவற்றை வணங்குகிறார்களோ அவர்கள் அறியாமை என்னும் இருளில் நுழைகிறார்கள் என்கிறது. மனிதர்களான நாமே உருவாக்கிய சம்பூத்தியை, அதாவது மேஜை, நாற்காலி போன்ற பொருட்களை வணங்குவோர் இருளில் நுழைகிறார்கள் என்று யஜுர்வேதம் அத்தியாயம் 40 வசனம் 9 சொல்கிறது. மற்றும் அதர்வண வேதத்தில் புத்தகம் 20 வேதவரி 58 மந்திரம் 3 देव महा असि மாபெரும் சக்தி பெற்ற இறைவன் மிக்க மேலானவன். வேதங்களிலேயே மிகவும் புனிதமானவை ரிக்வேதமாகும். அப்படிப்பட்ட ரிக்வேதத்தில் புத்தகம் 1 வேதவரி 164 மந்திரம் 46 एकम सत विप्र बहुधा विदान्ते உண்மை ஒன்றே, கடவுள் ஒன்றே. ஞானிகள் இறைவனை பல பெயர்களில் அழைக்கிறார்கள். இறைவன் ஒருவன் தான், ஆனால் ஞானிகள் அவனை பல பெயர் கொண்டு அழைக்கிறார்கள். 33ற்கும் குறைவில்லாத பெயர்களை இறைவனுக்கு ரிக்வேதம் புத்தகம் 2 வேதவரி 1 கொடுக்கிறது. அதில் ஒன்றுதான் பிரம்மா. பிரம்மாவிற்கு அர்த்தம் படைப்பாளன். நீங்கள் படைப்பாளனை அரபியில் மொழிபெயர்த்தால் காலிக் ஆகும். இப்பொழுது ஒருவர் இறைவனை காலிக் என்றோ படைப்பாளன் என்றோ சொன்னால் முஸ்லிம்களான எங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் கிடையாது. பேராற்றல் உள்ள இறைவனுக்கு 4 தலைகளும் ஒவ்வொரு தலையின் மீதும் ஒரு மகுடமும் உண்டு என்று ஒருவர் சொல்வாரேயானால் இறைவனுக்கு அவர் உருவம் கற்பிக்கிறார் என்று சொல்வது மட்டுமல்லாமல் ஸ்வேதாஸ்வேதர் உபனிஷதம் அத்தியாயம் 4 வசனம் 19 வரும் வசனம் கடவுளுக்கு உருவமில்லை என்ற கோட்பாட்டையும் அவர் மறுக்கிறார் என்றே ஆகும். அதோடு மட்டுமல்லாது முஸ்லிம்களான நாங்களும் வன்மையாக மறுப்போம். மேலும் ரிக்வேதம் புத்தகம் 2 வேதவரி 1 மந்திரம் 3 இறைவனுக்கு விஷ்ணு என்னும் பெயரை சூட்டுகிறது. விஷ்ணு என்றால் பேணி காக்கும் கடவுள் என்று பொருள். இதை அரபு மொழியில் சொன்னால் ஏறக்குறைய ரப் என்று சொல்லலாம். இப்பொழுது இறைவனை ரப் என்றோ படைத்து பரிபாலிப்பவன் என்று சொன்னால் முஸ்லிம்களான எங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. ஆனால் அதே இறைவனுக்கு 4 கைகளோடும் ஒரு கையில் தாமரையும் மற்றொரு கையில் சங்கும் கொடுத்து பாம்பின் மேல் படுத்துக் கொண்டு சமுத்திரத்தை வலம் வரும் உருவத்தையும் கொடுத்தால் முஸ்லிம்களான நாங்கள் இதை வலுவாக மறுப்போம். மேலும் நீங்கள் யஜுர்வேதம் அத்தியாயம் 32 வசனம் 3 न तस्य प्रतिमा अस्ति இறைவனுக்கு இணை ஏதும் இல்லை, ஒப்புமை இல்லை, அவனுக்கு உருவம் இல்லை, அவனுக்கு படம் இல்லை, அவனுக்கு உருவச் சிலை இல்லை, அவனுக்கு சிற்பம் இல்லை என்ற கடவுள் கோட்பாட்டை மறுக்கிறார்கள் என்றே பொருளாகும். மேலும் இதை பற்றி ரிக்வேதம் புத்தகம் 8 வேதவரி 1 மந்திரம் 1 சொல்கிறது. ஒருவனை மட்டும் வணங்குங்கள், ஒருவனே கடவுள், ஒருவனையே துதியுங்கள். மேலும் இதை பற்றி ரிக்வேதம் புத்தகம் 6 வேதவரி 45 மந்திரம் 16 ஒருவனையே வணங்குங்கள், அவனையே துதியுங்கள் என்று சொல்கிறது. மேலும் இந்து மதத்தில் பிரம்மசூத்திரம் சொல்கிறது एकम ब्रह्म देवत्या नास्ते नहना नास्ते किंचन भगवान एक ही है, दूसरा नहीं है, नहीं है, नहीं है, जरा भी नहीं है. இறைவன் ஒருவனே, இரண்டாவது இல்லை, 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 இல்லவே இல்லை, சிறிதும் இல்லை. ஆகவே நீங்கள் இந்து மதத்தின் புனித நூல்களை படிப்பீர்களேயானால் இறைவனை பற்றி இந்து புனித நூல்கள் என்ன சொல்கின்றன என்பதை உணர்ந்து கொள்ள முடியும். இப்பொழுது நாம் இறைவனை பற்றி இஸ்லாம் என்ன சொல்கிறது என்று பார்ப்போம். இறைவனின் தனித்துவம் பற்றி குரான் படித்த எவரும் சொல்வார்கள். திரு குரான் சூரா இஹ்லாஸ் அத்தியாயம் 112 வசனம் 1 - 4 அது சொல்கிறது, कुल हुवल्लाहु अहद சொல்லுங்கள் அவன் அல்லாஹ் ஒருவனே, अल्लाहु समद அவன் முழுமையானவன், எந்த தேவையும் அற்றவன், लम यलिद वलम यूलद அவன் பெறவும் இல்லை, அவன் பெறப்படவும் இல்லை, वलम यकुल लहु कुफुवन अहद அவனுக்கு நிகராக எதுவும் இல்லை. இதுதான் இறைவனை பற்றி திருக்குரானில் கொடுக்கப்பட்டிருக்கும் 4 வரி விளக்கம். ஒருவர் ஒரு குறிப்பிட்ட மனிதனை இறைவன் என்று சொல்கிறார் என்று வைத்துக் கொள்வோம். அந்த மனிதர் மேலே சொல்லப்பட்ட 4 வரி விளக்கத்தின் தகுதியில் முழுமை அடைவாரானால் ஒரு முஸ்லிமுக்கு அவரை கடவுளாக ஏற்றுக்கொள்வதில் எந்த மறுப்பும் இல்லை. முதல் வசனம், कुल हुवल्लाहु अहद சொல்வீராக அவன் அல்லாஹ் ஒருவனே, एकम अद्वितीयम இறைவன் ஒருவனே, இரண்டாவது இல்லை. இது சந்தோகியா உபனிஷதத்தில் அத்தியாயம் 6 பகுதி 2 வசனம் 1. இரண்டாவது, அல்லாஹு சமத் அவன் முழுமையானவன், எந்த தேவையுமற்றவன். பகவத்கீதை அத்தியாயம் 10 வசனம் 3 என்றுமே பெறாத, எவராலும் பெற்றெடுக்கப்படாத, ஆதியற்ற, சர்வ வல்லமை படைத்தவன் இறைவன் என்று என்னை அவர்கள் அறிவார்கள்.
மூன்றாவது சோதனை, लम यलिद वलम युलद। அவன் பெறவும் இல்லை பெறப்படவும் இல்லை. இதே கருத்து ஸ்வேதாஸ்வேதர் உபனிஷதம் அத்தியாயம் 6 வசனம் 9. नाचस्य कसिज जनिता न चदीपा। அவனுக்கு பெற்றோர்கள் கிடையாது, அவனுக்கு மேல் கடவுள் இல்லை, அவனுக்கு தாய் தந்தை இல்லை, அவனை மீறி எந்த சக்தியும் இல்லை. நான்காவது சோதனை, वलम यकुल लहु कुफुवन अहद। அவனுக்கு நிகராக எதுவும் இல்லை. இதே கருத்து ஸ்வேதாஸ்வேதர் உபனிஷதம் அத்தியாயம் 4 வசனம் 19 न तस्य प्रतिमा अस्ति। மற்றும் யஜுர்வேதம் அத்தியாயம் 32 வசனம் 3 இறைவனுக்கு இணை கிடையாது, அவனை போன்ற எதுவும் இல்லை, உருவம் இல்லை, படம் இல்லை, சிற்பம் இல்லை. இப்போது ஒரு மனிதர் குறிப்பிட்ட ஒன்றை அல்லது ஒரு மனிதரை கடவுள் என்று சொல்கிறார் என்று வைத்துக் கொள்வோம். இப்பொழுது நான் கூறிய 4 தகுதிகளில் திருக்குரான் மற்றும் இந்து புனித நூல்களில் சொல்லியபடி பொருத்தமாக அந்த நபர் இருந்தாரே ஆனால் கடவுள் என்று ஒப்புக்கொள்வதில் எந்த ஆட்சேபனையும் இல்லை. உதாரணத்திற்கு சில மனிதர்கள் பகவான் ரஜினிஷை இறைவனாக ஏற்றுக்கொண்டுள்ளனர். ஒரு சமயம் ஒரு கேள்வி பதில் நிகழ்ச்சியில் ஒரு இந்து சகோதரர் சொன்னார், சகோதரர் ஜாகீர் அவர்களே, இந்துக்களாகிய நாங்கள் பகவான் ரஜினிஷை இறைவனாக ஏற்றுக்கொள்வதில்லை. நான் அவரிடம் சொன்னேன், நான் ஒருபோதும் பகவான் ரஜினிஷை இந்துக்கள் கடவுளாக ஏற்றுக்கொண்டுள்ளார்கள் என்று சொன்னதில்லை. நான் இந்து வேதங்களை படித்திருக்கிறேன், அதில் எங்கேயும் பகவான் ரஜினிஷ் கடவுள் என்று சொல்லப்படவில்லை. நான் சொன்னேன், பகவான் ரஜினிஷை சில மக்கள் கடவுள் என்று நம்புகிறார்கள், அவர் கடவுளாக இருக்கக்கூடும் என்று பல மக்கள் நம்புகிறார்கள். இப்பொழுது நாம் பகவான் ரஜினிஷின் கடவுள் தன்மையை திருக்குரானும் இந்து மத புனித நூல்களும் வகுத்துள்ள வரையறையின் அடிப்படையில் சோதிப்போம். कुल हुवल्लाहु अहद। சொல்வீராக, அவன் அல்லாஹ் ஒருவனே, एकम एविदित्यम। இறைவன் ஒருவனே, இரண்டாவதில்லை. என்ன ரஜினிஷ் மட்டும்தான் மனிதர்களில் தன்னை கடவுள் என்று பிரகடனப்படுத்தி உள்ளாரா? நம் நாட்டில் மிக பலர், ஆயிரக்கணக்கானோர் தங்களை கடவுள் என்று பிரகடனப்படுத்தி உள்ளனர். ஆனால் ரஜினிஷ் பக்தர்கள் அவர் தனி சிறப்புடையவர் என்று சொல்வார்கள். இரண்டாவது சோதனைக்கு செல்வோம். अल्लाहु समद। அல்லாஹ் முழுமையானவன், எந்த தேவையும் அற்றவன். நாம் ரஜினிஷுடைய சுயசரிதையை படிக்கும் பொழுது அவர் ஆஸ்துமா, நாட்பட்ட தேவையும் அற்றவன். நாம் ரஜினிஷுடைய சுயசரிதையை படிக்கும் பொழுது அவர் ஆஸ்துமா, நாட்பட்ட முதுகுவலி, சர்க்கரை நோய் ஆகியவற்றால் அவதிப்பட்டார் என்பதை பார்க்கிறோம். அதாவது சர்வ வல்லமை உடைய இறைவன் ஆஸ்துமா, முதுகுவலி, சர்க்கரை நோய் ஆகியவற்றால் அவதிப்பட்டார் என்றால் அந்த கடவுள் கொள்கையை உங்கள் கற்பனைக்கே விட்டு விடுகிறேன். மூன்றாவது சோதனை, लम यलिद वलम युलद। அவன் பெறவும் இல்லை பெறப்படவும் இல்லை. நாம் அறிவோம், பகவான் ரஜினிஷ் மத்திய பிரதேசத்தில் பிறந்தார். அவருக்கு தாய் தந்தை இருந்தனர். அவர் 1981 அமெரிக்காவிற்கு சென்றார். அங்கு ஓரிகான் மாகாணத்தில் ஆயிரக்கணக்கான அமெரிக்கர்களை தன் வசம் இழுத்தார். அங்கு ஒரு கிராமத்தை ஆரம்பித்தார். அதன் பெயர் ரஜினிஷ்புரம். பின் நாட்களில் அமெரிக்க அரசாங்கம் அவரை கைது செய்து சிறையில் அடைத்தது. அமெரிக்க அரசாங்கம் அவருக்கு விஷம் வைத்ததாக ரஜினிஷ் அவர்கள் குற்றம் சாட்டினார். சிந்தித்து பாருங்கள், இறைவன் விஷத்தால் பாதிக்கப்படுவது வேடிக்கை அல்லவா? பின்னர் 1985 ஆண்டு அமெரிக்க அரசாங்கம் அவரை நாட்டிலிருந்து வெளியே தூக்கி எறிந்தது. பின் அவர் இந்தியா வந்து புனே நகரில் உள்ள தனது ஆசிரமத்திற்கு சென்றார். இப்பொழுது அந்த சமுதாயம் ஓஷோ என்று அழைக்கப்படுகிறது. நீங்கள் அங்கு சென்றால் ரஜினிஷின் கல்லறையில் எழுதியிருப்பதை பார்க்கலாம். ஓஷோ பிறக்கவும் இல்லை, இறக்கவும் இல்லை. ஆனால் அவர் 11 டிசம்பர் 1931 முதல் 19 ஜனவரி 1990 வரை உலகத்தை பார்வையிட வந்து சென்றிருக்கிறார் என்று பொறிக்கப்பட்டதை பார்க்கலாம். ஓஷோ பிறக்கவும் இல்லை, இறக்கவும் இல்லை. ஆனால் அவர் 11 டிசம்பர் 1931 முதல் 19 ஜனவரி 1990 வரை உலகத்தை பார்வையிட வந்து சென்றார். உலகத்தில் 21 நாடுகள் அவருக்கு விசா தர மறுத்ததை அவருடைய கல்லறையில் பொறிக்க மறந்து விட்டார்கள் போலிருக்கிறது. சிந்தித்து பாருங்கள், சர்வ வல்லமை படைத்த இறைவனுக்கு உலகை சுற்றி பார்க்க விசா தேவைப்படுகிறது. கிரீஸ் நாட்டின் தலைமை பிஷப் சொன்னார், ரஜினிஷை நாட்டை விட்டு வெளியேற்றாவிட்டால் நாங்கள் அவர் வீட்டையும் அவருடைய சீடர்கள் வீட்டையும் கொளுத்தி விடுவோம் என்றார். அடுத்தது கடைசி சோதனை, वलम यकुल लहु कुफुवन अहद। அவனுக்கு நிகராக எதுவும் இல்லை. இதில் உண்மையான கடவுளை தவிர எவரும் தப்ப முடியாது. எந்த ஒரு பொருளோடும் நபரோடும் கடவுளை ஒப்பிட்டால் நிச்சயமாக அவர் கடவுள் இல்லை. பகவான் ரஜினிஷுக்கும் சாதாரண மனிதர்களைப் போல 2 கண்கள், 2 காதுகள், 2 கைகள், 2 கால்கள், நிறைத்த தாடி இருந்தது. இந்த பிரபஞ்சத்தில் எந்த ஒரு பொருளோடும் கடவுளை ஒப்பிட்டால் அவர் நிச்சயமாக கடவுள் இல்லை, இருக்கவும் முடியாது. वलम यकुल लहु कुफुवन अहद। இறைவனுக்கு நிகராக எதுவும் இல்லை. அர்னால்ட் ஸ்குவாசனேகரை விட இறைவன் 1000 மடங்கு பலசாலி என்று ஒருவர் சொல்வாரே ஆனால் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள், அர்னால்ட் ஸ்குவாசனேகர் உலக ஆணழகன் பட்டம் வென்றவர், இந்த உலகின் மிகப்பெரிய பலசாலி. நீங்கள் கடவுளை
உலகின் ஏதோ ஒன்றுடன் ஒப்பிட்டால் நீங்கள் யாருடன் ஒப்பிட்டாலும் சரியே, அது அர்னால்ட் ஆகட்டும், தாரா சிங் ஆகட்டும் அல்லது கிங்காங் ஆகட்டும், அவரை காட்டிலும் 1000 தடவை மில்லியன் தடவை என்று இறைவனை ஒப்பிடும் தருணமே அது இறைவன் இல்லை என்றாகிவிடுகிறது. वलम यकुल लहु कुफुवन अहद. இறைவனுக்கு நிகராக எதுவும் இல்லை. இதுதான் இறைவனை பற்றி 4 வரி வரையறை. இறைவன்